கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றி இயக்குனரும் தயாரிப்பாளருமான சுரேஷ் காமாட்சி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு எழுதியிருக்கிறார். அதில் கேப்டன் ஆரம்பத்தில் எந்த கப்பலில் கேப்டனாக இருந்தார் விஜயகாந்த் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியவங்க பின்னர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் சினிமாவில் சிதைஞ்சு கடந்த பல கப்பல்களை சரி செஞ்ச கேப்டன் என்று. கிண்டல் அடித்த அதே வாய்கள் தான் அதுக்கு பிறகு கேப்டன் கேப்டன் அப்படின்னு வாயார கூப்பிட ஆரம்பித்தாங்க. நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அந்த சங்கத்தை தலைதூக்கி நிறுத்தியவர் அவர். கலை நிகழ்ச்சி ஒன்றுல ரஜினி, கமல் அப்படின்னு நட்சத்திர பட்டாளங்களையே கூப்பிட்டு வந்து கடனை அடைச்சவர் விஜயகாந்த் தான். சொன்னதை செஞ்சு காட்டுறதை மட்டுமே லட்சியமாக வச்சிருந்தவர் அவர். நடிகர் சங்க கலை நிகழ்ச்சிகளில் வரிசையாக பேருந்துகளில் ஏறி செல்ல வந்தபோது பல கலைஞர்கள் பஸ்லையா நாம் ஏறி போகணும் அப்படின்னு தயங்கி நின்னப்ப ஒரு பேருந்துலேருந்து கையசைக்க சூப்பர் ஸ்டாரே பேரில் தான் போகிறாராமே, நாமளும் ஏறிக்குவோம் அப்படின்னு எல்லா பேருந்துகளும் நிறைந்தன. இதன் பின்னால் விஜயகாந்தின் அதி புத்திசாலித்தனமும் நிறைந்திருந்தது என சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லா நடிகர்களும் பேருந்தில் ஏற தயங்குவார்கள் என அறிந்திருந்த விஜயகாந்த் சூப்பர் ஸ்டாரிடம் நீங்கள் முதல்ல பேருந்தில் ஏறிட்டா அப்புறம் எல்லாரும் ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கென்ன ஏறிட்டா போச்சு அப்படின்னு தனக்கே உரிய பாணியில் சொன்னதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தவிர நடிகர் சங்கத்தில் ஒரு நடிகர் மீதோ நடிகை மீதோ புகார் வந்தால் அழைத்து விசாரிப்பார். சம்பந்தப்பட்ட நடிகர் மீதும் நடிகை மீதும் தவறு இருந்தால் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சென்று மன்னிப்பு கேட்டு சுமூகமாக அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள அனுப்பி வைப்பார். நடிகர் நடிகைகள் மீது தவறில்லை என்றால் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் நடிகர் சங்கம் வந்துதான் தீர்வு காண வேண்டும் என்பதில் கடைசி வரை உறுதியாக நிற்பார் விஜயகாந்த். தன் உடன் பிறந்த சகோதரர்களாய் ஒவ்வொரு உறுப்பினரையும் மதித்தவர் அவர். நல்ல மனிதர் என அனைவரிடமும் பெயர் எடுத்தவர். படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்கும் சமமான தரமான உணவு, யார் வந்தாலும் அடைக்கலம் என தன்னிகரற்ற மனிதராய் விளங்கியவர் கேப்டன். எல்லோரும் தலைவர் பிரபாகரனின் பெயரை உச்சரிக்க மறுத்த போது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் மகனுக்கு பிரபாகரன் எனவும் பெயரிட்டவர். காவிரியில் நீர் தர கர்நாடகம் மறுத்தபோது அம்மாநிலத்துக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்துவோம் என குரல் கொடுத்து நெய்வேலி போராட்டம் நடந்தது. அப்போது 5000 நடிகர்களை ஒன்று திரட்டி போராடியவர். அரசியலுக்கு முழுக்க தகுதியான மனிதர் விஜயகாந்த் அவர்கள். தகுதியான நேரத்தில் களமிறங்கி அதில் தனது கணக்கை அட்டகாசமாக தொடங்கியவர் உடல் நலத்தை விட்டுவிட்டார். உடல் நலம் பேணாததற்கு அரசியலே மிக முக்கிய காரணமாகிவிட்டது. எனக்கெல்லாம் மாபெரும் நம்பிக்கை இருந்தது கேப்டன் பழையபடி சிங்கமாக கர்ஜித்து வந்துவிடுவார் என்று. ஆனால் சமீபத்திய அவரது காணொளியை பார்த்தபோது கண்ணீர் தான் வந்தது. பாழா போன அரசியல் அவரை இப்படி நம்மை பார்க்க வைத்து விட்டதே என கலங்கி போனேன். தவிடு பொடியாக்கும் 1000 யானை பலம் கொண்ட பீமனை போல் இருந்தவரை வீல் சேரில் வைத்து அரசியல் செய்ய அழைத்து வந்தபோது நெஞ்சமே உடைந்து விட்டது. மீண்டு வந்த மனிதனை இப்படியா பார்க்க வேண்டும் என குமைத்து கொண்டேன். இந்த சமூகத்தோடு அரசியல் எதிரிகளோடு தன் உடல் நலத்தோடு எவ்வளவோ போராடிவிட்டார். இன்னுமா போராட வேண்டும்? தான் எந்நிலையில் இருந்தாலும் போராடி கொண்டே இருப்பது சரியல்ல. இப்போதுதான் தலைமை மாறிவிட்டதே, இனியேனும் அவரை வதைக்காமல் பாதுகாத்து வைப்போம். இன்னும் பல ஆண்டுகள் அவர் நலமோடு நம்மோடு இருக்கட்டும் என்பதே என் ஒரே ஆசை. கேப்டன், உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பல கோடி பேரில் நானும் ஒருவன். நலமே சூழ்க உண்மை என்றும் மரியாதையுடன் சுரேஷ் காமாட்சி, இயக்குனர், தயாரிப்பாளர். அவர் போட்டிருக்கிற இந்த பதிவு தான் சமூக வலைதளத்தில் எல்லாருமே அதிகமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க.